ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நல்ல ஸ்பாஞ்சியான டீ கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் கருவை மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த வெள்ளைக்கருவை பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். ஸ்டார்டிங் மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நல்ல திக்கான ஃபோம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணாலே போதும். நமக்கு இந்த மாதிரி நல்ல திக் ஃபோம் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் கருவில் எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த முட்டை ஸ்மெல்லும் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டும் சுத்தமாக வராமல் இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கருவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு நம்ம இதில் மாவு சேர்க்கணும். 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு பட்டர் சேர்க்கலாம். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ இதை கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் டின்னில் பட்டர் ஷீட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். டின்னை இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நம்ம இதை இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் வச்சு பேக் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீடியம் சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டின்னை ப்ளேஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் சிம்மில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு லோ சிம்மில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். ஸ்டிக்கில் இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் வரணும். கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். எப்போவுமே கேக்கை டீமோல்ட் பண்ண உடனேயே கட் பண்ணக்கூடாது. கேக்கை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு தான் கட் பண்ணணும். அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
கேக் நல்லா கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே பீஸ் போட்டும் சாப்பிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் வீடியோக்காக இந்த மாதிரி கட் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சைடில் கட் பண்ணுற கேக் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணி காட்டியிருக்கேன். கேக் ரொம்பவே நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்களே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வீட்டில் பேக் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இதில் நம்ம பைனாப்பிள் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால இதில் முட்டை ஸ்மெல் சுத்தமாக வராது. இது சாப்பிட்றதுக்கும் பேக்கரி ஸ்டைலில் விற்கிற டேஸ்ட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.